எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அறிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான அறிஞர், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் அறிஞர்கள் பற்றி கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தாய்மொழி தமிழுக்கும் அன்பான என் இனிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஜியு போப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர் சொல்லலாம். இவர் ஒரு சான்றோர்கள் கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சான்றோர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? சரி, வாங்க இந்த ஜியு போப்பை பற்றி நல்லா இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜியு போப் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பத்தி கொடுத்துருக்கு பாருங்கள், ஒரு அழகானது. அதை வாசிக்க. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிக்கத்தக்க இடம்பெற்றுள்ளனர். ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமயப்பணியோடு தமிழ் பணியையும் தங்கள் தலைமை பணி கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர். அவருள் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அறியா புகழ் பெற்றுள்ள சார்ந்தோர் தவத்திரு ஜியு போப் ஆவார். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? தவத்திரு ஜியு போப் அப்படி சொல்லக்கூடிய ஜியு போப்பை தான் பார்க்க போகிறோம். சரியா? வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இளமையும் பிறப்பும். சரியா? எங்கே பிறந்தார், எப்படிலாம் இவரோட அதாவது இவங்களோட கல்வி பருவங்கள் எப்படி இருந்துன்னு வாங்க பார்க்கலாம். கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஜியு போப் என்றழைக்கப்படும் ஜார்ஜ் ஈக்லோ போப். இவரோட பேர் என்னது? ஜார்ஜ் ஈக்லோ போப். கிபி 1820 ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கெதரின் யூலாபுக்கும் மகனாக தோன்றினார். யார்? நம்மளோட ஜியு போப். எப்போ? 1820. என்னது? 1820 ஏப்ரல் 24. எப்போ பிறக்காரு? 1820 ஏப்ரல் 24 தான் யார் பிறக்கா? நம்மளோட ஜியு போப் பிறக்கிறார். அதுக்கடுத்து ரெண்டாவதுல கொடுத்துருக்கு பாருங்கள். அடுத்த லைனை பாருங்கள். போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினர். தம் குழந்தைகளுக்கு கல்வியையும் சமயத்தையும் கற்பிப்பதுடன் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தனர். ஜியு போப்பும் இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலியவற்றை மேம்பட்டு திகழ்ந்தார். அப்படின்னா போப் சின்ன வயசுலேயே எப்படி இருந்திருக்காரு? சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு எல்லாத்தையும் பெற்றிருக்கக்கூடியதான் நம்மளோட ஜியு போப். அதுக்கடுத்து பாருங்கள், உங்களோட தொண்டு உள்ளம் பார்க்கலாம். தொண்டு உள்ளத்தில் ஒன்றும் கொடுக்கல. போப்போட தமையனார், போப்போட தமையன் அதாவது தம்பி, என்ன சகோதரர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹென்றி. என்ன பேர்? ஹென்றி. போப்போட தமையனார் பேர் என்னது? ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றினார். அவரை போன்று தாமும் சமயப்பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். போப் நல்லா படிச்சுட்டாரு, காலேஜாக முடிச்சிட்டாரு. திரும்ப தமிழகத்துக்கு அவரோட தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் ஒரு சமய பரப்பர், கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர்மே இருக்காங்க, ஒரு கிறிஸ்தவ சமயப்பணி பரப்புனர். ஓகேவா? அதில் போப்பும் ஆசைப்படுறார் நம்ம எப்படி ஆகணும்ன்ட்டு. அதுக்கடுத்து என்ன செய்தார் பாருங்கள். போப் தன்னுடைய 19ஆம் அகவில், அதாவது 19வது வயசில் தமிழகத்தில் சமயப்பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்களாயின. அந்த 8 திங்களையும் வீணை கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் கற்று சேர்ந்தார். எத்தனை திங்களாச்சு? கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆயின அவர் வர்றதுக்கு. அதில் தமிழ் மொழியும் வடமொழியும் கற்று சேர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார். அப்போனா 8 மாத காலம் தமிழ் நல்லா படித்து கிட்டத்தட்ட திருக்குறள், அதுக்கடுத்து தொல்காப்பியம், இந்த நூல்கள்லாம் நன்று படித்து தேர்ந்தவர் தான் யாருன்னா நம்மளோட ஜியு போப். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்குன்னா தமிழில் சமயப்பணி மீன்ஸ் அவர் என்னென்னா சமயம்னா ஒரு மதத்தை போதிக்கான்னு என்னென்ன பணிலாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். வாங்க. தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்ற போப் பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயல்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றி தொடங்கினார். அதுக்கடுத்து அவர் அங்கு பள்ளிகளை நிறுவினார். கல்வி பணியும் சமயப்பணியும் ஒருங்கே ஆற்றினார். சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றை கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். கணிதம்,
அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றை கற்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றினார். அப்படின்னா எவ்வளோ பெரிய சமயப்பணி ஆற்றியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்போது இது ரொம்ப முக்கியமானது. சரியா, வாங்க அப்படியே அடுத்துக்கு போகலாம். அடுத்து என்ன கொடுத்துருப்பாருங்க, திருமணம். எப்போது திருமணம் முடிக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சாயல்புரத்தில் 1842 முதல் 1849 ஆண்டு வரை கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய போப் இங்கிலாந்துக்கு சென்று 1950 ஆண்டு திருமணம் செய்து கொண்டு தம் மனைவியோடு மீண்டும் தமிழகத்தில் வந்து தஞ்சாவூரில் சமயப்பணி ஆற்றினார். அப்படின்னா ஃபஸ்ட்டு திருநெல்வேலியில் சமயப்பணி ஆற்றியிருக்காரு. அங்கே திருநெல்வேலியில் உள்ள கல்லூரிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கல்லூரி நிறுவி அதில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், கிரேக்கம், லத்தீன் போன்ற பல மொழிகளையும் கற்றுக் கொடுத்து அதுக்கடுத்து ஆங்கிலம் முதலான முக்கிய மொழிகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காரு. அதுக்கடுத்து ஆசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து 1842 முதல் 1849 வரை என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருநெல்வேலியிலேயே தங்கி, அதாவது சாயல்புரத்திலே தங்கி வேலை பார்த்துருக்காரு. அதுக்கடுத்து 1950 பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னோட இங்கிலாந்துக்கு சென்று அங்கே போய் 1950 திருமணம் முடிச்சுட்டு திரும்பியும் தமிழகத்துக்கு வந்து தஞ்சாவூரில் என்ன செய்தார்னா குடியேறினார். அதான் இதில் கொடுத்துருக்கு. சரியா, திரும்ப தஞ்சாவூரில் யார் குடியேறதா, நம்மளோட ஜீப். அது அந்த ரெண்டாவது, அதாவது திருமணத்தை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் தமிழ் இலக்கிய ஆர்வம். அவருக்கு எப்படி தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஆர்வம் வந்துன்னு பார்க்கலாம். தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பல முறை படித்து அவற்றின் நயன்களை உணர்ந்தார். அவற்றை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அதுக்கடுத்து மேலை நாட்டவர் அறிந்து பயனூறும் என்னும் வகையில் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆகிய முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றி ஆய்வுக் கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை துணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றன. ரொம்ப அழகாக இருந்திருக்காரு பாருங்கள். புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார், புறநானூறு இது எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அந்த 2 கட்டுரைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சஞ்சிகை அண்ட் இந்தியாவின் தொல்பொருள் அப்படி சொல்லக்கூடிய 2 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஓகேவா, சரி பாருங்க. பாடநூலின் முன்னோடின்னு ஏன் இவரை கூப்பிடுதோன்னு சொல்லலாம், இவர் தான் நம்மளோட பாடத்துக்கு ஒரு நல்ல திட்டத்தை எடுத்து தந்தவர். பாருங்கள், போப் தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராகவும் விளங்கினார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை அவர் எழுதினார். பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் எழுதினார். அப்படின்னா சின்னவங்க கற்கக்கூடிய 2 இலக்கண நூல்களையும், அதாவது வினாவிடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களையும், பெரியவர்கள் கற்பிக்கக்கூடிய 1 இலக்கண நூலையும் கேட்டார். அப்படின்னா 2 வந்து வினாவிடை, 1 வந்து பெரியவங்க. சரியா, கட்டம் போட்டு காட்டுதேன் பாருங்கள். இல்லை தான் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து பாருங்கள். மேலை நாட்டவர் தமிழை எழுதி கற்கும் வகையில் தமிழ் ஆங்கிலம் அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டார். தமிழ் வரலாற்று நூல்களை எழுதினார். பழைய தமிழ் இலக்கியந்து சில செயல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதினார். 1858 ஆண்டில் உதகமண்ட சென்ற அவர் பள்ளி ஒன்றை நிறுவி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1950 அவருக்கு திருமணம் நடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1958 உதகமண்ட ஊட்டியில் போய் ஒரு பள்ளியை நிறுவிட்டார். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தமிழ் தொண்டு, என்னென்ன தமிழ் தொண்டு செஞ்சுருக்கா, இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் தொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கோடிட்டு காட்டுதே வாசிக்க. ஓகேவா, பாருங்கள். தாயகத்துக்கு சென்று போப் 1885 முதல் 908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். திருக்குறளை 40 ஆண்டு படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 எப்போ 1886 ஆண்டு அது ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கடுத்து 1900 ஆண்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு வெளியிட்டார். நம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பாவின் பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்தார். ஆங்கிலத்தில் கண்டிப்பாக அது ஃபுல்லாக மொழிபெயர்த்தார். இது ஃபுல்லாக ஆங்கிலத்தில் செஞ்சிருக்காரு, அதாவது இதை பதிப்பிச்சிருக்கார். ஓகேவா, அதுக்கடுத்து தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப் 1908 ஆண்டு
பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் தம் இன்னுயிர் நீர்த்தார். அவர் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி மூச்சில் என்ன சொன்னால் சொல்லியிருக்காரு. ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட போப் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டமை. தமிழே மாட்சியே தமிழின் மாண்மையை தமிழரும் தம்மை அறிந்து கொண்ட தமிழரும் உணர செய்த போப் அல்லோர இருந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் என்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார். சரியா, ஒன்றில் என்ன கொடுத்துருக்கு இங்கே எழுத. இவர் எப்படி சொல்லக்கான சாகதுக்கும்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்காரு சாப்பிட்ற முன்னாடி. அவர் உயிர் நீர்த்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1908. அவர் பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1820. சரியா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவரோட 19ஆம் வயதில் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செய்தார் அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராரு. அவங்க 19 வயதில் வந்து ஃபஸ்ட்டு சாந்தோம், சென்னையில் இருக்க சாந்தோம் கோயிலில் வந்து அவரோட சமயப்பிறப்பை ஆற்றார். அதுக்கடுத்து திருநெல்வேலியில் உள்ள சாயல்புரத்துக்கு வராரு. சாயல்புரத்தில் வந்து அங்கே ஒரு பள்ளியை அது நிறைய பேருக்கு இல்லை தெரியாத கற்றுக் கொடுக்காரு. தமிழ், ஆங்கிலம், வடமொழி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1942 ஒரு 49 வரை அங்கேயே பணியாற்றுறாரு. அதுக்கடுத்து 1950 பார்த்திங்கன்னா அவர் திரும்ப இங்கிலாந்து போகிறாரு. திருமணம் முடிச்சுட்டு திரும்பவே வராரு. அதுக்கடுத்து 1958 என்ன செய்யறேன்னா நீலகிரிக்கு போய் அங்கே ஒரு பள்ளியை நிறுவுதார். அந்த பள்ளியை நிறுவன பிறகு அதுக்கடுத்து அவரோட தமிழ் தொண்டே வருது. தமிழ் தொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ இருந்து பார்த்திங்கன்னா 1885 1885 முதல் அவர் இறக்கு வரை இவர் நிறையா தமிழுக்கான அரும்பாடுபட்டிருக்காரு. பார்த்திங்கன்னா 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில நூல்கள் அவளோட இறுதி காலத்தில் என்ன செஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா வெண்பாலை, புறப்பொருள், அதாவது புறநானூறு, திருவருப்பா பயன் முதலிய நூலை பதிப்பிச்சிருக்காரு. இதுதான் இவரோட சமயப்பணி. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இவர் எப்போது திருக்குறளை மொழிபெயர்த்தானா 1886. திருவாசகத்தை எப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர் 1900. அவர் இறுதி காலங்களில் எதெல்லாம் மொழிபெயர்த்திருக்கு அதை பதிப்பிச்சிருக்காருன்னா திருக்குறள் ஃபுல்லாக புறநானூறு, திருவருப்பா இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காருன்னா இவரோட இறுதி காலத்தில் இருக்கார். ஃபஸ்ட்டு திருநெல்வேலிக்கு வந்தார், சாயல்குடியிலே இருந்திருக்கார். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு தஞ்சாவூர் வந்திருக்கார். அவரோட 18 அகவையில் தான் அங்கே வந்தார். இவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா 1820 ஏப்ரல் 24. சரியா, அடுத்த வீடியோவில் மற்ற ஒரு சான்றோர்களை பார்க்கும். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. பாய்.